ஓகே, நம்ம ஸ்ரீசுத்தத்தை குறித்து நம்ம கடந்த 3 வாரங்கள் நாம் படித்தோம். இந்த 4வது வாரத்துல நம்ம வந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் வீட்டு பாடங்களை செய்திருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். வீட்டு பாடங்களை செய்வது ரொம்ப முக்கியம். அவனுடைய வசனத்தை வாசித்து கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதும் பொழுது நாம் தெளிவை பெற்றுக் கொள்வோம். அதுக்காக அதனுடைய நோக்கம். இன்றைக்கு 4வது பாடத்துல ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை அன்பு கூறாதவன் அல்லது அவனுக்கு இடரலா இருக்கிறவன் நீங்க பார்க்க போறோம். ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மற்ற விசுவாசிகளை நாம் நேசிக்காமல் இருந்தால் அது ஏற்புடையது அல்ல. அதான் யோவான் திரும்ப திரும்ப சொல்றார். மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. நாம் அன்பு காட்டாததுனாலே அவர்களுக்கு இடரலாக்குதலாக நாம் மாறக்கூடாது. அதுதான் முக்கியமான கருத்து. 1ஆம் தேதியில என்ன பாக்குறோம்னா, இயேசு நமக்காக வழக்காடுகிறவர், வழக்கறிஞர். அது சின்ன பிள்ளைகளே அல்லது சிறு பிள்ளைகள் என்று சொல்லி எழுதுறாரு. அவர் எழுதும்போது என்ன சொல்றாரு, நமக்காக ஒரு வாதிடுகிறவர், வழக்கறிஞர் அல்லது வக்கீல் இருக்கிறார் சொல்லி சொல்லப்பட்டது. அதை எப்படி அவர் இருக்கிறார், என்ன செய்யறாருங்கிறத நம்ம இன்னும் தெளிவா பார்ப்போம். ஏன்னா பிதாவின் வலது வாசத்துல விட்டிருக்கிறார், நமக்காக என்ன செய்யறாரு, பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் ஏன் பரிந்து பேசணும்? பரிந்து பேசுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்வோம். ஆண்டவர் வலது வாசத்துல ஏன் விட்டிருக்கிறார், அது நம்ம அதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி நாம் நேர்த்தியுற்றவர்களாய் அல்லது தேர்ச்சியுற்றவர்களாய் நாம் மாற முடியும். ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முதிர்ச்சி தன்மையை நம்ம எப்படி வழிகாட்ட முடியும்? முதிர்ச்சி தன்மை எப்படி வழிகாட்டுது? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதனால நமக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. நான் ஒரு கிறிஸ்தவர், முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பதில் என்ன? அவர் ஆண்டவருடைய கட்டளைகளை தெளிவாக கை கொள்கிறாரா? கை கொண்டாதான் அவரை முதிர்ச்சி பெற்றவர் என்று சொல்ல முடியும். எத்தனை வருஷம் ஆச்சு ஞாபகம் எடுத்து அந்த கணக்குல எவ்வளவு தசம் வாங்க கொடுக்கிறார் அந்த கணக்குல ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறாரா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறாரா, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாரா, அந்த கேள்விதான் முக்கியமான. ஆண்டவருடைய அன்பு நமக்கு என்ன பண்றது, பரிபூரணமாய் நமக்கு வெளிப்படுத்தப்படுது. அதோட என்ன பாக்குறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அது அப்படி ஒரு வசனம் இருக்கு. அதுக்கப்புறம் புதிய கட்டளையை உங்களுக்கு தருகிறேன், புதிய கட்டளையே கிடையாது அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? தன்னை போல் பிறனை நேசிக்க வேண்டும். இது உபாகமத்திலையும் லேவியராகமத்திலையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பழைய கட்டளை. இது புதிய கட்டளையே கிடையாது. அதுக்கு என்ன செய்யலாம், புதிய எம்பசிஸ், அதாவது திரும்ப திரும்ப அதை அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது, அல்லது அதை கோடிட்டு காட்டுகிறார்கள், வலியுறுத்துறாங்க. சொல்றாரு இது பழைய கட்டளை தான், புதிய கட்டளை இல்லை. ஆனா இந்த காலங்களிலே அதை பின்பற்றப்பட வேண்டிய கட்டளை. அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம், பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட கட்டளையும் புதிய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட கட்டளையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 4ஆம் நாள் என்ன கேள்வி கேட்கப்பட்டது, அந்தகாரத்திலே வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை எப்படி நம்ம அதை அறிந்து கொள்கிறோம்? சத்தியத்தில் நடக்காமல், ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்காமல், மற்ற சகோதரர்களை நேசிக்காமல் இருக்கிறவர்கள் தான் அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல வாழ்வு குருடர் இல்லாம இருப்பாங்களா? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்களாலே ஆவிக்குரிய பிரகாரமாய் குருடர்களாகவும் இருக்கிறாங்க, அந்த காலத்திலையும் வாழ்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, சிறுவர்களை பத்தி சொல்றாரு, வாலிபர்களை சொல்கிறாரு, ஃபாதர்ஸ் தகப்பன்மார்களை குறித்து சொல்றாரு. அவங்கள என்ன செய்யறாங்களாம், அவங்க ஓவர் கம்மர்ஸ், ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறார். இதற்காக தான் அவங்களுக்கு எழுதுனேன்னு சொல்லி சொல்றாங்க.
சோ இப்ப என்ன சொல்றாரு யோவான், நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், உங்களுக்கு வழக்கறிஞர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த காலங்களில கள்ள உபதேசங்கள் அல்லது வேதத்தை புரட்டி மக்களிடம் பேசுகிறோம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நூதன உபதேசங்கள், ஒரு நூதன உபதேசம் என்னன்னா ஹைப்பர் கிரேஸ், மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக மரித்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னுடைய கடந்த கால பாவங்களும் நிகழ்காலத்தில் நான் செய்து கொண்டிருக்கிற பாவங்களும் எதிர்காலத்தில் நான் செய்ய போகிற பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடந்த கால பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, நிகழ்கால பாவங்களையும் நான் பாவத்துல வாழ்கிறேன் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எதிர்காலத்துல நான் பாவம் செய்வேன் அதையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், அதனால எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம், விசேஷமா தமிழ்நாட்டுல நிறைய பாட்டு பாடுற கூட்டம் அதுலதான் இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவர் என்னுடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில மரித்ததினாலே மன்னித்து விட்டார், நான் எப்படி வேணா வாழலாம், நாளைக்கு நான் விபச்சாரம் பண்ணாலும் அதை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நாளைக்கு நான் திருடுனாலும் ஆண்டவரை மன்னிச்சிட்டாரு, அதனால நான் தைரியமா திருடுவேன், அதனால நான் தைரியமா விபச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹைப்பர் கிரேஸ், மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கிருபையை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறது. சோ ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னித்தார் என்பது நிச்சயம். ஆனா பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பாவம் பெருகினால் கிருபை பெருகும் என்பதற்காக நான் பாவத்துல வாழ முடியுமா? வாழக்கூடாது. சோ பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் நாம் என்ன செய்யறோம்? பரிசுத்தவான்களாய் நாம் ஆக்கப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும். அப்படிப்பட்ட நாம் மீண்டும் பாவத்துக்கு செல்லக்கூடாது. சோ இந்த நல்ல உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. சில நூதன உபதேசங்களை பாடல்கள் மூலமாகவும் கொடுக்குறாங்க. என்னென்ன பாடல்கள், எப்படி யார் அது செய்யறா அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தேவைன்னா எங்களோட கூட தொடர்பு கொள்ளுங்க, நாங்க சொல்றோம். அவங்கள்ட்ட இருந்து தூரமாய் விலகி இருங்கள். சோ ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காய் கல்வாரி சிலுவையில மரித்தார், மரித்தது உண்மைதான். அதனால ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படலாம், எல்லாரையும் ஆண்டவர் கடைசியில பாவங்களை மன்னிச்சிருவார், எல்லாரையும் பரலோகத்தை சேர்த்துருவார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சிந்தப்பட்டுருச்சு, அப்படிதான் பாவங்களை மன்னிச்சுட்டாரு, எதுக்கு அவங்க நரகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும்தான் வெற்றி. மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது பாவத்தை கைவிடுவதற்கான ஒரு நிச்சயம் அல்லது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவங்களுக்கு தான் மன்னிப்பு. பாவத்திலே இருப்பேன், பழைய பாவத்தை மாத்திரம் மன்னியும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. எப்ப மன்னிக்கப்படும்? பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். விட்டு விட வேண்டும், அதிலே இருப்பேன், அதையும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்றது பொய் உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம். சோ ரோமர் 6 என்ன சொல்றாரு? ஆகையால் கிருபை பெறுகிறது என்று சொல்லி நம் பாவத்திலே நாம் நிலைத்திருப்போமா? கூடாதே. நீங்க நிறைய பேர் அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுது? பெருகுது. பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகுது. சோ உலகத்துல பாவங்கள் பெருகிட்டே போகுது, ஆண்டவருடைய கிருபை அதற்கு ஏற்றாற்போல் பெருகிட்டே போகுது. அதற்கு அர்த்தம் இது இல்லை நம் பாவத்திலே ஜீவிக்கணும்னு சொல்லி அவர் கிருபையினாலே இந்த சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறார். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சோ வழக்கறிஞர் என்று சொன்னா இது எங்க வாதிடுறாங்க? கோர்ட்ல தான் வாதிடுவாங்க. ஒரு கோர்ட்ல எப்படி ஒரு குற்றவாளி என்ன செய்வாங்க? ஒரு கூண்டுல நிறுத்திடுவாங்க. சோ நீதிபதி, நியாயாதிபதி என்ன செய்வாரு? அவருடைய சிங்காசனத்துல வீட்டு இருப்பார். சோ குற்றம் சுமத்துறவங்க இருப்பாங்க, அக்யூசர்ஸ். இன்னொரு பக்கம் என்ன செய்வாங்க? அந்த
புரிந்தவருக்கு துணையாக அவருக்காக வழக்காடுவதற்கு வழக்கறிஞர் இருப்பான். சோ இதுதான் கோர்ட்ல நடக்கும். சோ இங்க என்ன சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, அவர் நமக்காக வழக்காடுகிறார். சோ வழக்காடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், அல்லது பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி சொல்றாங்க. சோ இந்த பரிந்து பேசுறது வழக்காடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? சோ முதலாவது ஏன் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார், அதுக்கு வந்து எபிரேயர் நான் வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பிதாவாகிய தேவனுடைய சந்ததிக்கு பிரவேசித்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். சோ உலக பிரகாரமாக எருசலேம் தேவாலயத்துல ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருடத்துக்கு ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன் போய் அங்க என்ன செய்யணும், பலி செலுத்தி ரத்தத்தை அங்கு தெளிக்க வேண்டும். சோ சகரியா குறித்து நாம் வாசிக்கிறோம் லூக்காவுல. சோ யோவான் ஸ்நானனுடைய தந்தை அவரை தான் செஞ்சார், பிரதான ஆசாரியன். அந்த வருடத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, அந்த ரத்தத்தை எடுத்து உள்ள போறார். அப்பதான் தேவதூதன் காட்சி அளிக்கிறார். சோ இது வந்து உலகத்துல என்ன நடந்ததெல்லாம் நிழலாட்டமாய் நடந்தது. அது நித்தியமாக பரலோகத்தில் நடப்பதற்கு ஒரு காட்சியாக அல்லது நிழலாக அல்லது முன் உதாரணமாக நடந்தது. இப்ப என்ன நடந்துச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறித்து தம்முடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் சமூகத்திலே போய் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம், அவர் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த காரியம் முடிந்தது. பிரதான ஆசாரியன் எருசலேம் ஆலயத்துல உள்ள போகும்போது உட்கார்றதுக்கு சீட்டு கிடையாது, உட்கார முடியாது. ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அங்க மகா பரிசுத்த காலத்துல தெளிச்சுட்டு திரும்ப வந்து விட வேண்டும், அங்க உட்கார முடியாது. ஏன், அடுத்த வருஷம் திருப்பி வரணும், வரணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், ஒரே தரம் மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவரே பலியானார். அவரே ஆசாரியனாகவும் இருக்கிறார். அவரே பலி, அவரே ஆசாரியன். என்ன செய்யறார், தம்முடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் பிதாவின் சண்முகத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் வலது பாகத்துல வீட்டிலிருந்து என்ன செய்யறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் பாவம் செய்யக்கூடாது, பாவத்துல விழக்கூடாது. ஆனா பாவத்துல விழுவோம் என்றால், ஒருவேளை நாம் தவறு செய்வோம் என்றால் நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், நமக்காக வாதிடுவதற்கு ஒருவர் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒருவர் இருக்கிறார். சோ உலக பிரகாரமான கோர்ட்ல என்ன ஆகுனா, ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர் என்ன செய்வாரு, 3 விதத்துல தன்னுடைய குற்றவாளிக்காக வாதிட முடியும். முதலாவது என்ன செய்வாரு, இவர் வந்து இன்னோசன்ட், இவரு தவறு செய்யவில்லை, சோ இவர் வந்து பொய்யான குற்றவாளி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அது ஒண்ணு சொல்லுவார். அப்படி இல்ல, இவர் தெரியாம செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சோ வழக்கறிஞர் எப்படி வாதிடுவாரு, இவர் தெரியாம செஞ்சிட்டாரு, இவர் பயங்கர கோபத்துல இருந்தாரு, அப்ப அவரால் சிந்திக்க முடியல, அதனால அவர் செஞ்சிட்டாரு, சோ அதனால அவரை குற்றவாளி ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் என்ன செய்வாங்க, குற்றவாளிக்காக உலக பிரகாரமான ஒரு கோர்ட்ல வாதிடுவாங்க. சோ 2வது என்ன வாதிடுவாங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் டவுட். அதாவது வந்து ஒரு நிச்சயமான ஒரு சாட்சி, நிச்சயமான எவிடன்ஸ் இல்லை என்று சொன்னா கோர்ட் என்ன செய்யலாம், விடுவிக்கும். அதாவது அவர் கொண்டு வந்த சாட்சிகள் அல்லது அத்தாட்சிகள் 100% 100% நம்ப தகுந்ததாக இல்லை என்றால் அந்த சந்தேகத்தை என்ன செய்வாங்க, குற்றவாளிக்கு சாதகமாக கொடுத்து விடுவார். அதான் நியதி. சோ இது வந்து 50-50 தான் சரியா இருக்கு, இவ சொல்ற சாட்சியை பார்த்தா இவன் குற்றவாளியாவும் இருக்கலாம், குற்றவாளியா இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தா அதை குற்றவாளிக்கு சாதகமாக கொடுக்கணும். அதுதான் பெனிஃபிட் ஆஃப் டவுட். சோ எந்த கோர்ட்டும் என்ன செய்யுது, சந்தேகத்துக்குரிய சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை, சந்தேகத்துக்குரிய எவிடன்ஸ் அத்தாட்சிகளை ஏற்றுக்கொள்வதில்லை, அந்த சந்தேகத்தை குற்றவாளி சாதகமாக பயன்படுத்தும். அதை வழக்கறிஞர் பயன்படுத்தும்.
சோ மூணாவது என்னன்னா லீனியன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ். ஒரு சில நியாயாதிபதிகள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப இறக்கம் குணம் உள்ளவங்களா இருப்பான். சரி, அவன் பழைச்சு போறான், சோ அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது, அவங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க, அவருடைய பெற்றோர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சோ வழக்கறிஞர் என்ன செய்வாரு, அவர் நல்ல இறக்கம் உள்ளவர், சிலது ஒரு சில காரியங்கள்ல என்ன செய்வாங்க, ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க, ரொம்ப தயவு உள்ளவங்களா காணப்படுவாங்க. சோ ஒருவேளை அப்பா இல்லாத பிள்ளைன்னா இவர் ஜட்ஜி அப்பா இல்லாத பிள்ளையா இருப்பாரு. அதனால அப்பா இல்லாத பிள்ளைன்னா உடனே அதை ஒரு நல்ல வழக்கறிஞர் என்ன செய்வார், சாதகமா பயன்படுத்தி யூஸ் பண்ணுவார். சோ அப்படிப்பட்ட சாதுரியங்களை யூஸ் பண்ணி அந்த நியாயாதிபதியில் இருக்கிற இரக்க சுபாவத்தை பயன்படுத்தி விடுதலை பெறலாம். சோ இதுதான் உலக பிரகாரமான வழக்கறிஞர் செய்யுது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வழக்கறிஞர் இல்லை. அவர் என்ன பண்றாரு, அவர் எதன் அடிப்படையில கேட்கிறாரு. சோ 3 காரியங்களை பார்க்கணும். ஒன்று அவருடைய ரத்தம், 2வது நம்முடைய விசுவாசம், 3வது நம்முடைய மனம் திரும்புதல். சோ இதை அடிப்படையாக வச்சுதான் என்ன செய்ய முடியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் பரிந்து பேச முடியும். சோ சாத்தான் என்ன செய்யறான், வெளிப்படுத்தல் 12:10 என்ன சொல்றான், நம்முடைய குற்றவாளிகள் என்று சொல்லி எப்பொழுதுமே சொல்லிக் கொள்றான். அவனுடைய பிரதான பணி என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளை குற்றப்படுத்த வேண்டும். குற்றப்படுத்துறதுனா என்ன, அவங்க செய்த பாவங்களை நினைவுபடுத்தலாம். அது ஒரு விதமா குற்றப்படுத்த முடியும். சொன்ன இடத்துல நீ அதை செய்யல, நீ இதை செய்யல என்று சொல்லி அவளை என்ன செய்ய முடியும், அவளை குற்றப்படுத்தும். பல விதத்துல குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். சோ அதுக்கு உதாரணம் என்ன பாக்குறோம், யோபுடைய புத்தகத்துல பாக்குறோம். யோபு பத்தி ஆண்டவர் கேட்கிற, என்னுடைய நீதிமானாகிய யோபு, அவன் என்ன சொல்றான், அவன் ஒன்னும் நீதிமான் இல்லை. அவன் ஏன் நீதிமானா இருக்கானா, நீர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீர், அவனுக்கு எல்லா பணமும் கொடுத்துருக்கிறீர், எல்லா ஐஸ்வர்யமும் கொடுத்துருக்கிறீர், அதனால அவன் உனக்கு உண்மையா இருக்கிறான். நீ எப்போ அந்த பணத்தை அவன்கிட்ட இருந்து எடுத்துடுறீரோ, ஐஸ்வர்யத்தை அவன்கிட்ட இருந்து பிடிக்கிறீரோ, அப்ப என்ன செய்வான், உண்மை தூஷிப்பான். என்ன சொல்றான் சாத்தான், என்ன சொல்றான், தேவனே ஆண்டவரே நீர் லஞ்சம் கொடுத்ததுனால யோபு உமக்கு சாதகமா இருக்கிறான். அதான் சொல்றான். அப்ப என்ன சொல்றான், கடவுள் லஞ்சம் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லவர். அதான் பிசாசுடைய தந்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அவனை போய் சோதிச்சுப்பார். சோ அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். சோ அதே போல ஒவ்வொருவரை குறித்து அவன்கிட்ட போய் என்ன செய்யறான், ஒண்ணு தேவனிடத்துல போய் எப்பொழுது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அல்லது நம்முடைய மனதிலே கூட அந்த குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கான். நிறைய நேரத்தில் நம்ம குற்ற உணர்வு நமக்கு உண்டாகும், தேவையில்லாத குற்ற உணர்வு. சோ ஆண்டவர் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தேன், இலக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அதை விலக்கி போட்டேன்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை என்ன சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆழமான கடலிலே நான் என்ன செய்யறேன், போட்டுட்டேன், அதை நினைப்பதில்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா என்ன, அது நம்முடைய மனதுல நம்மளால மறக்க முடியும். நாம் செய்த பாவங்களை நம்மளாலும் மறக்க முடியவில்லை, நம்மளால் மன்னிக்கவும் முடியும். அதனால என்ன ஆகுது, அதை பிசாசு சாதகமாக பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம், குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதனால ஒரு குற்ற உணர்வு உண்டாகுது. அதனால நமக்கு சமாதானம் இல்லை. இதை பல உதாரணம் சொல்ல முடியும். இது நமக்கு மட்டுமல்ல, எல்லா தேவனுடைய தாசர்களுக்கும் உருவாகிற ஒரு காரியம். அது மார்ட்டின் லூதரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெர்மனியில புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை கொண்டு வந்தவர். அவர் ஒரு நாள் அவருடைய அறையில உட்கார்ந்து ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டே இருந்தான். பிசாசு அவன்கிட்ட சொல்லிட்டே இருந்தான், நீ இந்த குற்றம் செஞ்சாய், நீ அவனை குறித்து நீ அவதூறாய் பேசினாய், நீ இந்த பாவம் செஞ்சா, நீ இந்த இடத்துல இந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு வரிசையா குற்றம் சாட்டிக்கிட்டே வந்தான். அப்ப மார்ட்டின் லூதர் பல போராட்டம், பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவர் எழுந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து ஒரு பேப்பரை எடுத்து கருப்பு மையினால் எழுத ஆரம்பிச்சான். பொய் சொல்லுதல், குற்றப்படுத்துதல், எது பிசாசுன்னு எல்லாம் கேட்டாங்க. பிசாஸ்ட்டு கேட்டாரா, இன்னும் ஏதாவது இருக்குதான்,
இல்லைன்னா உடனே அவர் சிகப்பு மை பேனாவை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். சகல என்பதை ஓட்டமிட்டு இதுல கொடுக்கிற எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டார். பிசாசை நீ ஓடி போச்சு. பிசாசு அங்கிருந்து ஓடி போனார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். பிசாசு என்ன செய்வான்? ஆண்டவர் மன்னித்த பாவங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அதான் குற்ற மனசாட்சி வரும். அப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். எதை சொன்னேன்? 3 காரியம் சொன்னோம். ஒன்று, அவருடைய ரத்தம். ஏற்கனவே சொன்னோம், கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் சன்னதிக்கு போய் அவருடைய வலது பாசத்துல விட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால நம் பாவம் செய்யும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்றாடுகிறார், என்னுடைய ரத்தம் சிந்தப்படும், அதனால என்னுடைய பாவங்களை மன்னி. நம் பாவங்களை மன்னிப்பு கேட்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். விசுவாசம். விசுவாசம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார், மீண்டும் உயிர் தெழுந்தார், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில பிதாவாகிய தேவனிடத்துல குமாரனாகிய தேவன் பரிந்து பேசுகிறார். அது மாத்திரம் போதாது, இன்னொன்னு என்ன வேணும்? ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லும் பொழுது மனம் திரும்புதல். பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுதல் என்ற ஒரு தீர்மானம். அதான் உண்மையான மனம் திரும்புதல். அப்படி செய்யும் பொழுது சொல்லுவார், இவன் நீ போய் சொல்லிட்டான், இனிமேல் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறான். ஆகையால் பிதாவாகிய தேவனே இவனை மன்னியும் என்று சொல்லி வழக்கறிஞராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்துல மன்றாடுகிறார். இந்த 3 காரியங்கள் அடிப்படையாக வைத்து ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுறார். உலகத்துல உள்ள வழக்கறிஞர்கள் எப்படி வழக்காடுவாங்க? அவன் அவன் குற்றவாளி அல்ல, அவனுக்கு சந்தேகத்தின் பேர்ல அவனுக்கு விடுதலை தாரும், நியாயாதிபதி நீங்க இரக்கம் உள்ளவர், அவரை விடும் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரிந்து பேசுறார்? என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, இவர்கள் என்னை விசுவாசிக்கிறார்கள், அது மாத்திரமல்ல மனம் திரும்பினபடினாலே இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் என்ன சொல்றாருன்னா, அவர் நமக்காக பரிகாரம், பாவ நிவர்த்தி செய்வதற்காக ஒரு பரிகார வழியாக தம்மை அர்ப்பணித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் என்பது பாவ நிவர்த்திக்காக கொடுக்கப்பட்ட பலியாக இருக்கிறது. ஆங்கிலத்துல ப்ரோபிட்டியேஷன் அப்படின்னு சொல்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல என்ன சொல்றோம்னா பாவ நிவர்த்தி பலி என்று சொல்லி சொல்லப்படுது. இதுல என்ன ஆகுது? 3 காரியங்கள் நடுவில் உள்ள பிக்சர்ல பாத்தீங்கன்னா 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு ஆண்டவருடைய நீதி திருப்தி அடைந்தது, ஆண்டவருடைய கோபாக்கினை நம்மை விட்டு விலகின, ஆண்டவருடைய இரக்கம் நம்மேல் ஊற்றப்பட்டது. பாவ நிவர்த்தி எதனால உண்டாகுதுன்னா 3 காரியம். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நீதியுள்ள தேவன், அவருடைய நீதி நியாயம் திருப்தியாக்கப்பட்டது. எப்படி திருப்தியாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டது. அது மாத்திரமல்ல, தேவ கோபாக்கினை நம்மிலிருந்து அகற்றப்பட்டது. பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு. அந்த தேவ கோபாக்கினை நம்மேல் வராதபடி கிறிஸ்துவே அந்த கோபாக்கினையை தம்மேல் ஏற்றும். அந்த கோபாக்கினையே தான் ஏற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் தயங்கினார். அதான் கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த பாத்திரம், ஆண்டவருடைய கோபாக்கினையின் பாத்திரம், பாவத்தின் தண்டனை ஆகிய கோபாக்கினையின் பாத்திரம், அந்த மரணத்தின் பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகும்படி செய்யும். ஆனால் என்னுடைய சித்தப்படி அல்ல, நம்முடைய சித்தப்படியா. ஆண்டவருடைய கோபாக்கினை ஆண்டவர் சிலுவையில ருசிப்பார். அதனால என்ன ஆகுது? ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு
தாராளமாக ஏராளமாக கொடுக்கப்படுகிறது. சோ ப்ரோபிட்டியேஷன் அப்படின்னா பாவ நிவர்த்தி பலியின் ஆண்டவர் பிதாவு ஆகிய தேவன் திருப்தி அடைந்தார். அவருடைய நீதி திருப்தி அடைந்தது, அவருடைய நியாயம் திருப்தி அடைந்தது. அதனால்தான் கிறிஸ்துவின் அன்பும் கிறிஸ்துவின் நியாயத்திற்கும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பிதாவுடைய நியாயத்திற்கும் சிலுவையிலே சந்தித்தது, சிலுவையிலே அது நிறைவு பெற்றது. அதுல என்ன பார்க்கிறோம்? God hates sin. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். மனம் திரும்பாத பாவிகளை நியாயம் தீர்ப்பார், மனம் திரும்புகிற பாவிகளை நம்முடைய பரிசுத்தவான்களால் மாற்றுவார். ஆண்டவர் உடைய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு ஒரே காரியம், God hates sin. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், அதே சமயத்துல பாவியை நேசிக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருந்தனால பாவத்தினால் வரும் கோபாக்கினை கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்டார். அதனாலதான் ஏசாயா 53 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அமைச்சப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், சிலுவையின் பாடுகள், மரண பாடுகள், அதெல்லாம் என்ன விவரிக்குது? தேவனுடைய குரோதம், தேவனுடைய கோபாக்கினை கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்டது. இதை நம்ம மறந்து போகக்கூடாது. பாவ மன்னிப்பு லேசான காரியம் கிடையாது. அதற்கு கிறிஸ்து அதனுடைய விலை கிரயத்தை செலுத்தினார். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிறிஸ்து பரிசுத்தமான சிருஷ்டி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அவர் நீதியாய் வாழ்ந்தார், விதவுட் பிளமிஷ். அவரிடத்துல ஒரு குறையும் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது பலி கொண்டு வர வேணும்னா, பலி கொண்டு வருகிற ஆடு என்ன செய்யணும்? அதுல குறைகள் இருக்கக்கூடாது. கால் ஒடிஞ்சோ அல்லது ஒச்சமாயோ அல்லது ஒரு காது வெட்டப்பட்டோ அல்லது கொம்பு ஒடிஞ்சோ அப்படின்னு இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? சுத்தமாக, முழுமையாக, நேர்த்தியாக இருக்கணும். அப்படிப்பட்ட பலியை தான் என்ன செய்ய முடியும்? செலுத்த முடியும். அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? அவர் பாவம் அறியாதவராயிருந்தார், அவர் நீதியின் தேவனாயிருந்தார், அவரிடத்துல ஒரு குற்றமும் காணப்படவில்லை. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் என்னிடத்துல அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனால ஒரு குற்றம் சுமத்த முடியாது. ஒரு புள்ளி கூட அவனால என்ன செய்ய முடியாது? என்னை குற்றப்படுத்த முடியாது. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பலியானார். அதை செய்ய தகுதி உள்ள எந்த மனிதனும் கிடையாது. எந்த மனிதனாலும் பாவ மன்னிப்புக்காக தன்னை பலியாக செலுத்த முடியாது. இப்ப என்ன உதாரணம் சொல்லலாம்னா, இப்ப ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப என்னுடைய பாவத்துக்காக எனக்கு மன்னிப்பு வேணும்னா நான் மரணம், என்னுடைய சாவு தான் எனக்கு மன்னிப்பு. இப்ப சாவு என்ன ஆயிடுது? அதோட முடிஞ்சு பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா பாவத்துக்காக நான் மறிக்கிறேனே ஒழிய எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும். ஏன்னா பாவத்தின் விளைவுகளை நான் சந்திக்கிறேன். என்ன செய்யணும்? கிறிஸ்து மனிதனாக பிறக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு கதை உண்டு. அதாவது 2 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ஒருத்தர் 2 பேருமே கொலை செய்தது. 2 பேருமே கொலை செய்ததுக்காக தூக்கு தண்டனைக்காக காத்திருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப நண்பர்கள் ஆயிட்டாங்க. 2 பேரும் பேசிக் கொள்றாங்க, நீ கொலை பண்ணிட்ட, நானும் கொலை வேணும். உன்னுடைய கொலைக்கு மரண தண்டனை, என்னுடைய கொலைக்கு மரண தண்டனை. நம்ம ஏன் கவர்மெண்ட்ல கேட்கக்கூடாது? 2 பேருடைய கொலைக்கும் ஒரு ஆள் நாங்க தண்டனை ஏற்றுக்கொள்றோம், ஒரு ஆளை என்ன செய்யுங்க? விட்டுடு. யார் விடப்படுறோமோ நீங்க இப்ப என்ன செய்யணும்? 2 குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நம்ம 2 பேரும் பாவிகள், 2 பேரும் குற்றவாளிகள், 2 பேரும் கொலைஞர்கள். 2 கொலைக்கும் சேர்த்து ஒரே ஆள் என்ன செய்யலாம்? தண்டனை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆள் என்ன செய்யணும்? விடுவிக்கப்படும். இவங்க அப்படி ஒரு யோசனை பண்ணி என்ன செய்யறாங்க?
கவர்மெண்ட் எழுதுறாங்க. ஆனா ஜட்ஜ் என்ன சொல்றாரு? அப்படி செய்ய முடியாது. சோ ஒரு பாவி இன்னொரு பாவிக்காக என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. ஒரு கொலைகாரன் இன்னொரு கொலைகாரனுக்காக மன்னிக்க முடியாது. சோ ஒரு கொலைகாரன் இன்னொரு கொலைகாரனுடைய குற்றத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இது உலக நியதியிலே முடியாது. அப்ப ஒரு பாவமில்லாத தேவகுமாரன் அவசியம். பாவமில்லாத தேவகுமாரன் உலகத்தில் வருவது அவசியம். அப்படி வந்ததுனாலே அவர் நம்முடைய இடத்துல, நாம் மறிக்க வேண்டிய ஸ்தானத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். அதனாலதான் நமக்கு என்ன உண்டாகுது? பாவ நிவிர்த்தி பலியை பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன செய்யறாரு? பாவ மன்னிப்பை அருளுகிறார். அதனால பாவ மன்னிப்பு என்பது லேசான கிடையாது. அதனால யோவான் என்ன சொல்றாரு? அவரை அறிந்திருக்க வேண்டும். You should know him. அவரை பற்றி அறிந்திருந்தால் போதாது. Knowing about him is not enough. Knowing him, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒருவரை பற்றி அறிந்து கொள்வது ஒரு காரியம், ஒருவரை அறிந்து கொள்வது இன்னொரு காரியம். ரெண்டு என்ன வித்தியாசம்? ஒருவரை பற்றி அறிந்து கொள்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை ஒரு நல்ல மனிதன் இருக்கிறார், ஒரு நல்ல அரசியல்வாதி, நன்மை செய்கிறவர் இருக்கிறார். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நம்ம நியூஸ் பேப்பர்ல டெய்லி பார்க்கணும். அவரை குறித்த காரியங்கள் புத்தகங்கள்ல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அதனால அவரை பற்றி பல காரியங்கள் இருக்கு. அவரை எனக்கு தெரியுமா? தெரியாது. அவரை நான் அடையாளம் பார்த்துக்கலாம். இங்க இருந்தாலும் அவர் அடையாளம் பார்த்துருவேன். ஏன்னா அவருடைய போட்டோ நிறைய பார்த்துருக்கேன். டிவியில வந்ததுனால அவரை பார்த்துருக்கேன். நேரடியா பார்த்தாலும் அவர் அடையாளம் காண்பேன். ஆனா அவர் என்னை அடையாளம் காண்பாரா? அவரை பற்றி எனக்கு தெரியும், ஆனா அவரை எனக்கு தெரியாது. ஒருவேளை சினிமா நட்சத்திரமா ரஜினிகாந்த், ரஜினிகாந்தை பத்தி எனக்கு தெரியும். ரஜினிகாந்த் நேரா பார்த்தேன் நானு, இவர் தான் ரஜினிகாந்த் சொல்றேன். ஆனா ரஜினிகாந்த் என்னை பார்த்து இவர் தான் மனோகரன் சொல்லுவாரா? தெரியாது. அதான், அவரை பற்றி அறிந்து கொள்ளுதல் போதாது. அவரை நான் அறிய வேண்டும், அவர் என்னை அறிந்து கொள்ளும். அதுதான் கிறிஸ்தவம். அவரை நாம் என்ன செய்யறோம்? அறிந்து கொள்கிறோம். அவர் நம்மை அறிந்து கொள்கிறார். அதனாலதான் பைபிள் என்ன போட்டது? அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். ரஜினிகாந்த் என்னை பார்த்த மனோகரன் வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டார், தெரியாது. ஆண்டா இயேசு கிறிஸ்து என்னை பார்த்தார், அவனு சொல்லுவார், மனோகரன் சரி நீ என்னுடைய பிள்ளையா இருக்க, நீ வா அப்படின்னு அல்லது என்ன சொல்ல, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். அதாவது அவரை குறித்து அறிந்திருந்தால் மட்டும் போதும். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரியும். ஒருவேளை அவங்க கிறிஸ்தவருடைய தெய்வமா, சிலுவையில மரித்தார்னு சொல்லுவாங்கல்ல, உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க, பல காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா அவரை தனிப்பட்ட முறையில உண்மையாகவே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எப்படி அதுக்கு அடையாளம்னா, நாம் அவரை அறிந்து கொண்ட பின்னால் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். சோ அது மாத்திரமல்ல, அவரை நாம் என்ன செய்வோம்? நேசிப்போம், அவர் மேல் அன்பு கூறுவோம். அவரை அறிவது என்று சொல்லும் பொழுது அவரை நேசிப்போம். அவரை நேசிப்பதனாலே அவருடைய கட்டளை கை கொள்வோம். அவரை நேசித்து அவரை கட்டளை கொள்வதனாலே அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். அவரை அறிகிறோமா? அவரை அறிந்திருக்கிறோமா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, என்ன போட்டிருக்கு? இயேசு நடந்த பாதையிலே நடக்க வேண்டும். வாக் இன் மை ஃபுட் ஸ்டெப்ஸ், அல்லது அந்த பாத சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும். அதுதான் யோவான் எதிர்ப்பு சொல்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த பாதையில் நடந்தாரோ அந்த பாதையில அவர் விட்டு சென்ற பாத சுவடுகள், அடிச்சுவடுகளை பார்த்து அதிலே நாம் நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவரை பின்பற்றுகிறது என்று சொன்னோம்னா அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய பாத சுவடுகளிலே நடக்க வேண்டும். அப்படி நடக்கிறோமா? எப்படி நடந்தார் ஆண்டவர்? பல காரியங்களை சொல்ல முடியும். அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு எப்படி நடந்தார்,
அவர் எப்படி சீஷர்களிடம் அன்பு காட்டினார், எப்படி குஷ்டரோகிகளை நேசித்தார், எப்படி திரள் கூட்டமான ஜனங்கள் வந்தபோது அவர்கள் ஆடுகள் இல்லாத மெய்ப்பெண்ணை போல் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் சொல்ல மேல் என்ன சொன்னாரு, மனதுருகினார். சோ அதே போன்ற மனதிற்கும், அதே போன்ற அன்பு, அதே போன்ற தயவு, அதே போன்ற இரக்கம் காட்டுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்தல், எல்லாவற்றையும் அவரை போலேயே வாழ வேண்டும், அவரை போலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவரை பார்த்த பொழுது அசுத்தாவியில் நினைச்சு கூக்கர்லிட்டு ஓடுச்சு. ஏன்னா பரிசுத்தம் உள்ளது. சோ உலகத்திலே வாழ்ந்தாலும், பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, பரிசுத்தமாய் வாழ்ந்தார். சோ அதனால்தான் அவர் அல்டிமேட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி ஜோன்ஸ் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றார். அவர் ஆளுமை அல்லது ஆள் தத்துவம் உள்ளவர். சோ ஒரு மனிதனுடைய ஆளுமை என்று சொல்லும் பொழுது அவனிடத்துல இருக்கிற குணாதிசயங்களை சொல்லுது. சோ ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய குணம் உலகத்தில் உள்ள எல்லாருடைய சிறந்த உன்னதமான குணங்களை காட்டிலும் நேர்த்தியானது. அவர் எப்படி விளக்குறாருன்னு சொல்றாரு. சோ உலகத்திலே நற்குணங்கள் என்று எதை சொன்னாலும் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? சோ உலகத்துல பல விதமான அன்பு இருக்கு. ஒருவேளை பிள்ளைகளுக்காக தாய் அன்பு காட்டு, தன்னையே வெறுத்து பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க, தான் சாப்பிடாம இருக்கும், அப்படிப்பட்ட அன்பு. சோ ஆண்டவருடைய அன்பு என்ன? உலகத்திலே சிறந்த அன்பு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கின்றார். சோ அன்புக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல இரக்கம். சோ ஒரு மனிதன் எவ்வளவு இரக்கப்படலாம்? சோ இரக்கத்தின் சிகரம், இரக்கத்தின் உன்னதமான காட்சி எங்க பார்க்கிறோம்னா இயேசு கிறிஸ்து. ஒரு குஷ்டரோகி வரும்பொழுது அவனை தொட்டு அவனை சுகமாக்க, அதை விட பெரிய இரக்கம் உலகத்துல எந்த மனிதனாலும் காட்ட முடியாது. சோ அன்புனாலும் சரி, இரக்கம்னாலும் சரி, அல்லது 5000 பேரை போஷிக்கிறார். என்ன செய்யறாரு? அவர் ஆகாரம் கொடுங்க, இல்லைன்னா போறவள்ள மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறாரு? போஷிக்கிறார். சோ அந்த பெருந்தன்மை அல்லது தாழ்மை, தாழ்மையானதுதான் உலகத்திலே மிக சிறந்த குணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இயேசு கிறிஸ்துவோட தான் அந்த தாழ்மை. தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அதை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல் என்ன செய்யறாரு? மரணத்தின் பரியந்தம் தம்மை அர்ப்பணித்து அவர் என்ன செய்யறாரு? கீழ்ப்படிந்தார். அப்ப உலகத்துல எப்படிப்பட்ட குணங்களை நீங்கள் எடுத்தாலும், எதெல்லாம் சிறந்த குணம்னு சொன்னாலும், அதுல நேர்த்தியான உன்னதமான காரியத்தை இயேசு கிறிஸ்துவிலே பார்க்க முடியும். அதனால அவருடைய அடிசுவட்டில் நடக்கிறது. அப்ப அன்பு என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு காட்டினாரோ அதே மாதிரி அன்பு காட்ட வேண்டும். இரக்கம் ஆண்டவரை போல இரக்கம் உள்ளவர்களா இருக்கும். தாழ்மையா இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையா இருக்கும். சோ பொறுமையா இயேசு கிறிஸ்துவை போல பொறுமையா இருக்கும். அதான் அடிச்சுவட்டில் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கிறது. அதான் யோவான் நமக்கு கற்றுத்தருவார். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ வெளிச்சமாய் இருக்கிறார். அதனால என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கிறிஸ்துவின் நற்செய்தி தான் நமக்கு வெளிச்சம். என்ன செய்து? நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது, இருதய அந்தகாரத்தில் இருந்தது. அப்பொழுது நற்செய்தி என்ற வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரகாசித்ததுனாலே நம்ம நிச்சயம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும். அந்த வெளிச்சம் நம்மை மாற்றினது. அதே போல அந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு வருவதாய் இருக்கிறது.
வெளிச்சம் இல்லாத இடம் அந்தகாரம், அந்தகாரம் உள்ள இடம் வெறுப்பு நிறைந்த இடமா. வெறுப்பு இருந்தா அந்தகாரம் இருக்கு, அன்பு இருந்தால் தேவனுடைய வெளிச்சம் வருகிறது. அவனுடைய வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது அது நம்மை மறுரூபமாக்குகிற வெளிச்சம், நம்மளை மாற்றுகிற வெளிச்சம், நம்மை நல்லவர்களாக மாற்றுகின்ற வெளிச்சம், சிறந்தவர்களாக சான்றோர்களாக மாற்றுகின்ற வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்படி பண்ணா பேர்னிங் அண்ட் ஷைனிங்ல எரிகின்ற பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியா இருந்தார். யோவான் ஸ்நானரை குறித்து அப்படிதான் சாட்சி சொல்லப்பட்டது. அவர் எரிகின்ற பிரகாசிக்கின்ற ஒளியாக இருந்தார். எரிகின்ற என்று சொல்லும் பொழுது இன்டென்சிட்டி, அன்பு நிறைந்து காணப்படும். ஆண்டவர் மேலுள்ள வைராக்கியமான அன்பு, அது எரிகின்ற அன்பு. அது என்னவாது பிரகாசிக்கின்ற வெளிச்சமாக இருக்கு. அப்போ உலகத்திற்கு அது பிரகாசமான வெளிச்சமாக மாறி. அதனால யோவான் என்ன சொல்றாரு, ஆண்டவர் வெளிச்சமாக, நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பிள்ளைகளே, வாலிபர்களே, பிதாக்களே, நீங்கள் அவரை அறிவீர்கள், அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று இருக்கிறீர்கள், அது மட்டுமல்ல ஜெயம் கொடுவர்களாக இருக்கிறீர்கள், ஏனென்றால் ஆண்டோடைய வசனம் உங்களை நிலைத்திருக்கிறது சொல்றார். பிள்ளைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பிதாக்கள், பெண்கள், ஆண்கள், எல்லா குடும்பமும், முழு குடும்பமும் என்ன செய்யணும், ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மன்னிப்பை பெற்றவர்களாய் இருந்த மாத்திரம் போதாது, எப்படி இருக்கணும், ஜெயம் கொண்டவர்களாய், வெற்றி பெறுவர்களாய், உலகத்தை, பாவத்தை, சூழ்நிலைகளை, மரணத்தை வெற்றி கொள்வர்களாய் இருக்கிறது. ஏன்னா ஆண்டோடைய வசனம் நம்மை நிலைத்திருக்கிறது. இப்படிதான் அவரு முடிக்கிறார். நான் ஏன் எழுதுறேன், பிள்ளைகளை ஏன் எழுதுறேன், வாலிபர்களை ஏன் எழுதுறேன், பெண்களை ஏன் எழுதுறேன், பிதாக்களை ஏன் எழுதுறேன், நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள். அது மாத்திரம் போதாது, நீங்க என்ன செய்யணும், ஜெயம் கொள்ளுவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய வசனம் உங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, இந்த பகுதியில் அவர் சொல்றாரு, பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்தாலும் நமக்காக பரிந்து பேச இருக்கிறார். நினைச்சு பாவம் செய்யாது, அவரை அறிந்து கொள்ளுங்க. அவரை அறிந்து கொண்டீங்கன்னா அவருடைய கட்டளையின்படி நடப்பீங்க. அது மாத்திரமல்ல, வெளிச்சத்தில் நடங்க. வெளிச்சத்தில் நடந்தால் மாத்திரம் அவருடைய அடிச்சுவட்டில் நடங்க. அதுக்கப்புறம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருங்க. உலகத்தில் இருப்பவனை காரணம் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது இந்த காரியங்களை தான் நம்ம பார்க்கணும். பாவம் செய்யாமல் இருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய கட்டளைப்படி நடக்கிறோம், வெளிச்சத்தில் நடக்கிறோம், அவர் அடிசுவட்டில் நடக்கிறோம், ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் அவருடைய வசனம் நம்ம நிலைத்திருக்கிறது. இதோடு நம்ம இன்றைக்கு இதை முடிக்கிறோம். ஏதாவது கேள்வியில் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்யலாம். சொல்லுங்க. ஒளியும் அன்பும் இயேசு வெளிச்சமா இருக்கிறார் சொன்னீங்க. அதுல ஒளியின் குழந்தைகள், வெறுப்பும் இருளும் சொல்லிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். யோவான்ல திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா, அன்பு முக்கியம். அன்பில் நடக்கிறவர்கள் வெளிச்சத்தில் நடக்கும், வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் அன்பாயிருக்கும். வெளிச்சத்தில் பிள்ளைகள் எதிர்ப்பது என்ன, இருளில் நடக்கும். அன்புக்கு என்ன, வெறுப்பு. அன்பு இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, வெறுப்புணர்வுகளா இருப்பாங்க. அதனால அன்பும் எதிர்ப்பதும் வெறுப்பு. அதனால கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அன்பாயிருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க, வெறுப்புள்ளவர்களாயிருப்பாங்க. அதான். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர்.
சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா ஜோம் முடிக்கலாமா? சரி, எல்லாரும் பதில் எழுதி அனுப்புங்க. ரொம்ப முக்கியம். பதில் எழுதுறதுனால என்ன செய்யணும்? அவனுடைய வசனத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள நமக்கு அது உதவி செய்கிறது. ஸோ இந்த பவர் பாயிண்ட்லாம் எதுக்காக கொடுக்குறோம்னா அதை திரும்பி நீங்க அதை பார்க்க வேண்டும். ஸோ பிடிஎஃப்ல அனுப்ப சொல்றேன். பால் சாமியல பிடிஎஃப்ல அனுப்பி வைங்க. நான் அது நிறைய பேரால ஓப்பன் பண்ண முடியல. பால் சாமியல் பிடிஎஃப்ல அனுப்பிடுவார். நீங்க அதை பிடிஎஃப்ல பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டுடைய வசனத்திலே ஆழமாய் கடந்து செல்லலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யும். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கூட இந்த மாதிரி ஜூம்ல வர எங்களுக்கு உதவி செய்தே நன்றியை துதிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருந்தது பல பகுதியிலே, அதை கொண்டு வந்தீர், அதை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மூலமா எல்லாரும் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அறிந்து பேசுகின்ற வழக்காடுகின்ற வழக்கறிஞராக இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரத்த சிந்ததினாலே பாவ மன்னிப்பு நிச்சயம் எங்களுக்கு உண்டு. பிதாவாகிய தேவன் திருப்தி அடைந்த அவருடைய நீதி திருப்தி அடைந்தது, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தில் நடக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீர். வெளிச்சத்தில் நடப்பவர் மட்டுமல்ல, அங்கே நடக்கிறவர், வெறுப்பில்லாதவர்கள். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, நீ சொன்னபடி உம்முடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறவர். நீ நடந்து சென்ற அதே பாதையிலே, அதே அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்களாய் எங்களை மாற்ற விரும்புகிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆமணிப்பை பெற்றுள்ள மற்றும் போதாது, ஜெயம் கொள்ளுதலாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்து பேச்சு அழைத்த தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கு பெற்ற ஒரு நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, உங்களுடைய கிருபையில் நிலைத்திருக்கும், சத்தியத்தில் நடக்கும், பரிசுத்தவான்களாய் திகழும், சாட்சியாய் ஜீவிக்கும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் உலகம் எங்கிலும் ஆண்டவரே, இந்த கொரோனாவினாலே அச்சுறுத்தலினாலே வாழ்க்கையை இழந்து போகிறார்கள், வாழ்வாதாரத்தை இழந்து போகிறார்கள், பொருளாதாரம் ஆண்டவரே பின்னடைவை காண்கின்றது. இந்த சூழ்நிலையை கூட நீர் எங்களுக்கு சகாயம், நீர் எங்கள் தேவையை சந்திக்கிறவர், எங்களை திருப்தியாக்கிறவர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கனமையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம். ஆமென்.